வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம மல்லி ரசம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரசம் வைக்க ஆரம்பித்தோம்னாவே போதும், அந்த தெருவே மணக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு இந்த மல்லியோட வாசம் கம கமன்னு சுண்டி இழுக்கும். வாங்க இந்த மல்லி ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கணும். புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சிட்டு அந்த நாரெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ நாரெல்லாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இது கூட 2 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியோட அளவு அதிகமாக போட்டோம்னா புளியோட அளவு குறைச்சிக்கணும். ஒரு சில பேர் புளியோட அளவு அதிகமாக போடுவாங்க, அப்போ தக்காளியோட அளவு நம்ம குறைச்சி எடுத்துக்கணும். இப்போ தக்காளியை கைனால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். தக்காளி எப்போவுமே நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடக்கூடாது, கையினால தான் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணும். இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ ரசத்துக்கு தேவையான புளித்தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான மற்ற பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. மல்லியும் துவரம்பருப்பும் முழுசாக தெரியாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் காரத்துக்கு 3 மிளகாய் வத்தல், இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி 3 சின்ன வெங்காயம், 10 பல் பொடியாக உள்ள பூண்டு, அப்புறம் 3 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை அந்த காம்போடு சேர்த்தோம்னா தான் நல்ல வாசமாக இருக்கும். கொத்தமல்லி அந்த காம்போட. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி பூண்டு தோலோடு தான் நம்ம அரைக்கணும், தோலை எடுத்துகிட்டு அரைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ரசத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். இது 3 எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 3 எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கட்டி பெருங்காயம், அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டோம்னா இந்த ரசம் வாசம் கமகமன்னு இருக்கும். ஒரு மிளகாவத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த மல்லி துவரம்பருப்பு இது 2ஐயும் இதில் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 2 எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரசம் ரெடி பண்ணோம்னா இந்த ரசத்தோட வாசம் கம கமன்னு இருக்கும். அந்த எண்ணெயில் வறுக்கும்போது அந்த பூண்டு மல்லியோட வாசத்தில் வீடே மணக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ரசம் நல்லா நுரக்குட்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்காக நம்ம மூடி போட்டெலாம் மூடிடக்கூடாது. இப்போ கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம ரசத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரசம் இந்த மாதிரி நல்லா நுரக்குட்டி லைட்டாக அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ரசம் இன்னும் கொதிக்காமல் இருக்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழையை நம்ம தூவிக்கலாம். சும்மா வாசம் கம கமன்னு சுண்டி இருக்கிற மல்லி ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மல்லி செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, நல்லாவே பசி எடுக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் தூதுவளை ரசம், எலுமிச்சை ரசம், அப்புறம் மிளகு ரசம் எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிளகு ரசத்துக்கும் இந்த மல்லி ரசத்துக்கும் டேஸ்ட்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மல்லி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.